ஊத்தா ஊத்தா அதுவும் உள்ள இருந்து கிளம்புதா? இப்போ நம்ம நிக்கிறது அந்த சோலைவனத்துல இருக்க ஒரு ருத்ராட்ச மரத்துக்கு கீழே. இங்க பாருங்க, இதோட வயசு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ராட்ச மரமா இருக்கும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இங்க அப்படியே வாங்கலேன், இங்க இதுல வந்து ஊத்து அந்த நீரோடை வந்து இந்த மரத்துக்குள்ள இருந்து வரும். இந்த ருத்ராட்ச மரத்துக்குள்ள இருந்து இங்க தண்ணி வந்து அது வெளியே போகுது பாருங்களேன். ஸோ இதை நம்ம இங்கே தீர்த்தமா சொல்றாங்க. இங்க பாருங்க, நம்ம அந்த ருத்ராட்ச மரத்துக்கு அடியில ஊத்துல இருந்து வர அந்த தண்ணி மேலே விழுற மாதிரி ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த ஆசிரமத்தில். இவ்வளோ பெரிய ருத்ராட்ச மரம்னு பாருங்க, அது ஆச்சரியம்தான். அது எங்கேருந்து உள்ள ஓடையில இருந்து அந்த மரங்களுக்கு வழியா வருதா உள்ள